எந்த லோனா இருந்தாலும் வாங்கும்போது யாரா பணத்தை கொடுப்பாங்க அது மட்டும்தான் இருக்கும். பணம் வந்துருச்சுன்னா 30 லட்சம் ரூபா லோனுக்கு 9% 2.7 lakhs. இந்த இப்போ நீங்க போட்டு ஒரு கால்குலேஷன் சொன்னீங்களா 5, 10, 15 உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்குலாம் ஒரு நிமிஷம் தான் சார். அங்க வந்து அந்த ஷோல கால்குலேட்டர் கொடுக்குறேன்னு நாங்கள் யாருமே சொல்லி வெரி வெரி சிம்பிள். அதெல்லாம் 7வது 8வதுல வந்த மேத்தமேட்டிக்ஸ் புரியலங்கிறதுனால யாராவது அவர் பே பண்ண வேண்டாம்னு யாராவது சொல்ல போறாங்களா? நான் ஐ எம் நாட் அ பேங்கர். இல்லை, ஆனால் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி எங்களுக்கே குழம்ப ஆரம்பிச்சு. இல்லை, எனக்கும் அதுதான் ரொம்ப சர்ப்ரைஸ். அவங்க சரியா எக்ஸ்பிளைன் பண்ணாதனால பேங்கை வந்து பேங்க் ஏமாத்துறாங்க. திஸ் இஸ் ஹவ் த பேங்கிங் சிஸ்டம் ஒர்க்ஸ். இது வந்து காலாகாலமா எல்லா ஊர்லயுமே இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஹோம் லோன் வந்து இன்னைக்கு யாரோ ஒருத்தர் 2 பேர் எடுக்கல. ஹோம் லோன் எடுக்க போறோம்னா என்னென்ன விஷயம் நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஹோம் லோன்ல எந்த லோன் எடுத்தாலும் முதல்ல நீங்க எவ்வளவு ரூபாய் எடுக்கிறீங்க, அது எவ்வளவு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது, எத்தனை வருஷத்துல நம்ம ரீபே பண்றோம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட். 30 + 54 84 லட்சத்துக்கு பே பண்ணணும். நம்ம 84க்கு பே பண்ணல, நம்ம எவ்வளவு பே பண்றோம்? அதனாலதான் நான் எப்போதுமே என்ன சொல்றதுன்னா, ஹோம் லோனை நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. அதை வந்து நீங்க இங்க எடுத்துக்கலாம். சரி, இல்லை, நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த கால்குலேஷன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எதுக்கு? இந்த இப்போ நீங்கள் போட்டு ஒரு கால்குலேஷன் சொன்னீங்களா 5, 10, 15 உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? எனக்குலாம் ஒரு நிமிஷம் தான். ஏன்னா ஐ ஹாவ் இது இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு. கால்குலேட்டர்ல போட்டா உடனே சொல்லிட போகுது. சார், அங்க வந்து அந்த ஷோல கால்குலேட்டர் கொடுக்குறேன்னு நாங்கள் யாருமே சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். கால்குலேட்டர் வந்து இருக்கு. ஈவன் நீங்க மொபைல் ஆப்லயே கூட ஹோம் லோன் கால்குலேட்டர்னு இருக்கு. அதுல வந்து நீங்க ஃபீட் பண்ணிடலாம். 30 லட்சம் 40 லட்சம் 8%, 20 வருஷம் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுலயே டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா இந்த சார்ட்டோடயே வந்துடும். இப்ப நான் சொல்றேன், இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. நான் ஐ எம் நாட் அ பேங்கர். ஈவன் இந்த இதை வந்து நீங்க ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் கூட இது பண்ணலாம். இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். எனிபடி கேன் டூ இட். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்ல, ஆனா அந்த ஷோல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி எங்களுக்கே குழம்ப ஆரம்பிச்சு. இல்லை, எனக்கும் அதுதான் ரொம்ப சர்ப்ரைஸ். ஒரு பேங்கர் வந்து தே ஹேவ் எவ்ரிதிங் இன் ஃபிங்கர் டிப்ஸ். அது வந்து ஈஸியாக அவங்களால இது பண்ண முடியும். ஐ டோன்ட் நோ, அந்த பேக்ரவுண்டை பற்றி எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து பேங்க் ஏமாத்தலாம் இல்லை. இப்போ அங்கே ஒரு விஷயத்தில் என்னென்னா, இவங்க சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாதனால பேங்க்கை வந்து பேங்க் ஏமாத்துறாங்க அல்லது பேங்க் வந்து நம்மளை வந்து லூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. திஸ் இஸ் ஹவ் த பேங்கிங் சிஸ்டம் ஒர்க்ஸ். இது வந்து காலாகாலமாக எல்லா ஊர்லேயுமே இப்படி தான் ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? இதில் வந்து நிறைய பேர் ஹோம் லோன் வந்து இன்னைக்கு யாரோ ஒருத்தர் 2 பேர் எடுக்கல. புரியுதுங்களா? ஹோம் லோன் 20 வருஷம் ஹோம் லோன் கட்டி முடிச்சவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால திஸ் இஸ் ஹவ் த பேங்க் ஒர்க்ஸ். அதை வந்து அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அந்த ஒரே ஒரு விஷயத்தினால பேங்க்குக்கே அது நெகட்டிவாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே சார். சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் இன்டர் பண்ணதுக்கு சாரி. திரும்பவும் சொல்லிடுங்க சார். ஒரு லோன் நம்ம எடுக்க போகிறோம், ஹோம் லோன் எடுக்க போகிறோம்னா என்னென்ன விஷயம் நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும்? சரி, ஃபர்ஸ்ட் ஹோம் லோனில் எந்த லோன் எடுத்தாலும் முதல்ல நீங்கள் எவ்வளவு ரூபாய் எடுக்கிறீங்க, ஓகே, அது எவ்வளவு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது, அதில் அவங்க ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லுவாங்க அல்லது வாட் எவர் பி, அது எவ்வளவு அமௌண்ட் நமக்கு வருது, நம்பர் 1. அது எத்தனை வருஷத்தில் நம்ம ரீபே பண்ணுறோம், அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய இதில் வந்து ஹோம் லோன், பர்சனல் லோனில் வந்து there are 2 kinds of interest. ஒன்று வந்து டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட், அதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட். இப்போ 9% டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே இது 9% ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்னா இட் வில் பி வெரி ஹை. அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனி லோன் எடுக்கும்போது அது டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட். என்ன சார் வித்தியாசம் ரெண்டு? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ரேட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னதுன்னா 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வந்து 30,000 ரூபா மந்த்லின்னு வச்சுங்களேன். 30,000 அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த 30,000 அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 30 லட்சம் போட்டிருக்காங்க இல்லையா, 30 லட்சம் போட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாதம் 30,000 கட்டிட்டார் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அடுத்த மாதம் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் அந்த 30,000ல் 10,000 ரூபாய் தான் வந்து இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுது, பிரின்சிபலுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து 29,90,000 அதுக்கு தான் அவங்க வந்து அந்த 9% பே பண்ண போறாங்க. ஓகே ஓகே ஓகே, அடுத்து தான் பண்ண போறாங்க. அதனால குறைய இன்ட்ரெஸ்ட் அதுக்கு பே பண்ணா போதும். ஆமா. ஏன் இதை வந்து எப்படி நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம்னா,
இப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து 9% வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா? இப்போ 9%. இப்போ ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணணும், 30 லட்ச ரூபா லோன் இல்லையா, 30 லட்ச ரூபா லோனுக்கு 9%. கரெக்டா? அப்படின்னா எவ்வளவு? 2.7 lakhs. கரெக்டா? 30 லட்ச ரூபாய்க்கு 10%னா 3 லட்சம். 9%னா எவ்வளவு? 2.7 lakhs. இப்போ 2.7 lakhs into 20 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 54 லட்சம். புரியுதுங்களா? 54 ப்ளஸ் நம்ம வாங்கின 30 லட்சம் ரூபாய் கடன். கரெக்டா? அந்த இதுக்கு 9% இன்ட்ரெஸ்ட்னா அது பே பண்ணணும். அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா 30 + 54 84 லட்சத்துக்கு பே பண்ணணும். நம்ம 84க்கு பே பண்ணலையே, நம்ம எவ்வளவு பே பண்றோம்? 30க்கு நான் என்ன சொன்னேன், 64 தான் பே பண்ணணும், 84 கிடையாது. புரியுதுங்களா? புரியுது. ஸோ டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் 3 types ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. சிம்பிள், டிமினிஷிங் அண்ட் வந்து காம்பவுண்ட். ஓகே. ஓகேங்களா? இந்த 3 இன்ட்ரெஸ்ட் வச்சுங்க. சிம்பிளும் ஃப்ளாட்டும் ஒன்று தான். ஓகே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னதா இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், பேங்க் வந்து 7% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 70,000 ரூபா கிடைக்கும். வருஷம் அவங்க 70,000 கொடுத்துட்ருப்பாங்க. திஸ் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் வந்து டிமினிஷிங்கை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அது குறைஞ்சிட்டு இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா 10 லட்சத்துக்கு இப்போ என்ன, அது 70,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அதை நம்ம எடுக்கலை அப்படின்னா 10,70,000க்கு 7%. அடுத்து 11,40,000 சில்லறைக்கு 7%. ஓகே. அது காம்பவுண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் நடுவில்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சைடு, டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட் இங்கே. ஓகே. நம்ம கிடைக்கக்கூடிய ஹோம் லோன் வந்து டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. அப்படிங்கும்போது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், டிமினிஷிங் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதே 9% இருந்தால் டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட் 9%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 9% ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 13% வரையும் எதிர்பார்க்கலாங்கிறேன், இங்கே 9% டிமினிஷிங் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் நான் எப்போதுமே என்ன சொல்கிறதுனா, ஹோம் லோனை நீங்கள் வந்து ப்ரீக்ளோஸ் பண்ணாதீங்க, அதை வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா, இது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே இஃப் யூ கோ பேக் அண்ட் செக்னா அதெல்லாம் 7வது 8வது இல்லை வந்த மேத்தமேட்டிக்ஸ். ஓகே. இட்ஸ் நாட் இன்டகிரேஷன், கால்குலேஸ், இதெல்லாம் கிடையாது. சிக்னாமெட்ரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வந்து. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை தான் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் லைஃபுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம், எப்படி வேறு எதுவுமே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னதுன்னா, ஏன்னா 2வதுலேயே நம்ம தானே ப்ரீபே பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் ஒன்று சொல்லிட்டு, இல்லை சார் எனக்கு புரியலை அப்படின்னா, புரியலைங்கிறதுனால யாராவது சார் அவருக்கு புரியல சார் அதனால இது அவர் பே பண்ண வேண்டாம்னு யாராவது சொல்ல போகிறாங்களே. ஸோ இக்னரன்ஸ் இஸ் நாட் பிளெஸ். நீங்கள் வந்து அதனால தான் பையர் பிவேர் அப்படிம்பாங்க. வாட் எவர் யூ டூ ஜஸ்ட் யூ பிவேர். ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன ரீபேமெண்ட்டை நம்ம பண்ணணும், இது வந்து தெரிஞ்சிக்காம வாங்கவே வாங்காதீங்க, எந்த லோனாக இருந்தாலும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து லோன் வாங்கும்போது யாரா பணத்தை கொடுப்பாங்க அது மட்டும்தான் இருக்கும். பணம் வந்துருச்சுன்னா ஓகே, அதை வந்து ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், இது எதுவுமே தெரியாது. ஸோ எனி லோன் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப நன்றி சார். ஏன்னா அந்த வீடியோக்கு நம்மளுக்கு கொஸ்டின் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக நீங்கள் 5, 10, 15 வரைக்குமே சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.